லூலு வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே படு சுட்டி இளங்குட்டி உன்னை தனி தொட்டி இல்லாம கட்டுமா பாவாடை மேலாடை. சார் உங்களை பாக்கிறதுக்கு ரெட்டி வந்திருக்காரு. ரெட்டி வந்திருக்காரு. யோ குட்டி கூட இருக்கல ரெட்டி எங்க வர சொல்லு. சரிங்க. லூலு லூலு லூலு. வணக்கம் சார். வாயா ரெட்டி, ஜிப்பாவை கலட்டி போட்டு வா, சிலுமிசம் பண்ணுவோம். நான் வரல. ஏன் சட்டி போடலையா? மிஸ்டர் நாராயணன் ரிட்டையர்ட் IAS ஆபீசர். அவருடைய நிலம் ஆர்ட் ஆஃப் சிட்டில 5 ஏக்கர் இருக்கு. அதை கூறு போட்டு பிரிச்சு வித்தா கிரவுண்ட் 50 லட்சம் ரூபாய்க்கு போகும். மொத்த ப்ராஜெக்ட் வேல்யூ 450 crores, 450 கோடி. என்னடி? சார் என்னையா நாராயண கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானா? நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். எத்தனை கோடி வேணாலும் தரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல தொந்தரவு பண்ணா CM கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்க தான் எப்படியாவது. சரி முதலாளி, இந்த தொழிலாளிக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. லாபத்துல இந்த தொழிலாளிக்கு பங்கு எவ்வளவு? எவ்வளவு வேணா கொடுக்குறேன். எவ்வளவு வேணாலும் கொடுப்பியா? 200 கோடி சார். என்ன ரொம்ப கம்மியா கட்டேன்னு ஃபீல் பண்றியா? இல்ல, அவரு கையெழுத்து போடுவாயா போடுவாயா, இப்ப போடுவான். யோ நாராயணா, பாவன் ரெட்டி ஏழை. அவன் தான் நிறைய கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்க வேண்டியதானே. ஓ ஒழுங்கா பேசினா வேலைக்கு ஆகாது போல இருக்கு குட்டி. இத நம்ம வழியில டீல் பண்ணாதான் சரி வரும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை எந்த மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்கான்னு தெரியும். முடிவா சொல்றேன், இந்த இடத்த கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன கொல்லுவியா? கொல்லு. நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா உன் பையனை கொல்லல. என் பையனை விட்டு தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பையனை ஒண்ணும் பண்ணிடாத. என் பையனை ஒண்ணும் பண்ணிடாத. எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து பயந்து வாழறது? இந்த இடத்தை அவனுக்கே கொடுத்து தொலைங்க. இது நமக்கு வேண்டாம். இதுக்கு மேல நீங்க அடம் பிடிச்சீங்க, அப்புறம் நானும் உங்க பிள்ளை உங்க கூட வாழ மாட்டோம். இந்த வீட்டை கட்டிக்கிட்டு நீங்களே அழுங்க. இந்த யாருக்கு அதெல்லாம் புரியும்? யோ வக்கீல, ஏய் குட்டி, நாராயணா, எல்லாம் உனக்கு தான். புது வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா. ஏய் போங்கடா போங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான்டா சந்தோஷமா இருப்பீங்க. நாளைக்கு தெரியும்டா நான் யாருன்னு. அந்த எச்சக்கல பொறுக்கி மினிஸ்டர், அவனுக்கு மாரடிக்கிற நீ. பிளடி பெகர்ஸ். பெக்கர் பிச்சைக்காரனாமா, எஜுகேட்டர். ஓ லக்ஸுரி. ABCD ஒப்பந்தாடி. என்ன சொன்ன? டேய் நாராயணா, நீ உன் பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமா இருக்க மாட்டேன். நாளைக்கு நீ ஹீரோ வாயிலான்னு முடிவு பண்ணிட்ட. நான் போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட போவேன், பத்திரிகை கிட்ட போவேன், மினிஸ்டர் பத்தி தப்பு தப்பா பேசுவேன். ஏண்டா 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 பிரச்சனை பண்ற? பேப்பர் இன்னும் சைன் பண்ணி வரல, அதுக்குள்ள ஷாம்பேன் ஓபன் பண்ணிட்டீங்களே. மனசு திக்கு திக்குன்னு அடிக்குது சார். போய் 2 மணி நேரம் ஆச்சு, அவங்களும் இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ள நீங்க வேற பாட்டில் ஓபன் பண்ணிட்டீங்க. பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் ஓபனிங்கே வேறயா? லூலு. சார் போன் வந்துருச்சு சார். இத வந்துருச்சு அவன் பேப்பரு. என்னாச்சு சேரா? நான் சைன் வாங்கிட்டேன். சரி, உடனே அங்க இருந்து கிளம்பு. பணத்தை எங்க கொடுத்து அனுப்ப? அது அப்புறமா வாங்கிக்கிறேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு. அவன் ரொம்ப பேசி பேசி என் மண்டையை சூடாக்கிட்டான். நான் அவனை கொன்னுட்டேன். கொன்னுட்டியா? என்ன சேரா, தப்பு பண்ணிட்டியே, பெரிய தப்பு பண்ணிட்டியே. நீ ஒண்ணு பண்ணு, எங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாரு, மத்த நான் பாத்துக்கிறேன். எனக்கு சேராம தெரியாது. ஏன் புருஷனை கொண்டவன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் பார்க்கவே பார்க்கல. என் பிள்ளை ஒண்ணும் பண்ணிடாத, என் பிள்ளை ஒண்ணும் பண்ணிடாத. நீ இதெல்லாம் நான் உன்னை பார்த்து பயந்து சொன்னதா நினைக்காது. என் பையனுக்காக நான் இதை சொன்னேன். நாளைக்கு உன் பையனுக்கும் இந்த நிலைமை வரலாம். உன்னை
யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. என்னால ஒண்ணு பண்ண முடியும். என்னாச்சு சேரா? ஒண்ணுல போ 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 போ, போய் படு போ. ஏன் இவ்ளோ குடிக்கிறீங்க? என்ன குழப்பாதடி, போய் படு. விடிய போது பையன் எழுந்துப்பா, வந்து படுங்க. இதுக்கு மேல நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். நான் தான் போய் படு படுன்னு சொல்றேன்ல. தேவடியா நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ சேர்ந்தேன், அங்கேயே தான் வளர்ந்தேன். அங்க வந்த பல பேரு எனக்கு பல விதமான பேரு வச்சாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ எனக்கு ஒரு பேர் வச்ச, மனைவி. அதுக்கப்புறம் புனிதமான ஸ்தானத்தை கொடுத்த அம்மா. இதெல்லாம் கொடுத்த நீயே கீது, என்ன மன்னிச்சிரு. நான் வர வர என்ன பேசுறேன்னு புரியல, என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு என் மூளை என்னவோ பண்ணுதுடி. ஐயோ, துப்பாக்கி, ரத்தம், சத்தம், லாரி, பஸ்ஸு. எனக்கு தூக்கம் வர மாட்டேன்து கீதா. ஏய், என்ன யாராவது தூங்க வச்சா என்ன வேணா கொடுப்பேன். ஏய் கீது, இங்க பாரு, என் கண்ணை பாரு, எவ்வளவு டயர்டா இருக்கு பாரு. ஐயோ 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 ஐயோ, என் மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்கு, என் மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்கு. என் பையன் எவ்வளவு சந்தோஷமா தூங்குறான் பாரு. எனக்கு இப்படி தூங்கணும்னு ஆசை இருக்கு. என்னை யாராவது தூங்க வைக்க முடியுமா? தினமும் சொல்லுவோம், அப்பா என்ன பீச்சுக்கு கூட்டு போ, அப்பா என்ன சினிமாவுக்கு கூட்டு போ, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. என்னால எப்படி முடியும்? என்னால சுதந்திரமா வெளியே வர முடியல. எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்ன பீச்சுக்கு கூட்டு போவார். குதிரை மேல உட்கார வச்சு ஓட்டி காட்டுவார். அந்த அந்த நாளெல்லாம் போச்சு. இப்பெல்லாம் ஏதாவது குழந்தை அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொல்லணும் போல தோணுது, கொல்லணும் போல. ஐயோ ஐயோ, பத்தியா பத்தியா, எனக்கு என்னமோ பண்ணுது பத்தியா கீதா. ஏய் ஏய், என்ன ஏதாவது பண்ணு, என்ன ஏதாவது பண்ணு, எனக்கு என்னமோ பண்ணுது, என்ன ஏதாவது பண்ணு. இன்னைக்கு ஈவினிங் 6 to 7 ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு உதவித்தொகை வழங்குறோம். 8 to 9 சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சோறு போடுறோம். அப்புறம் நான் சொல்றேன், வேலைக்காரியா இந்த வீட்டுக்கு வந்த, இப்ப வீட்டுக்காரி மாதிரி ப்ரோகிராம் சொல்றேன். அடுத்த ப்ரோகிராம நான் சொல்றேன். இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரையில். சார், என்னையா? கட்சி ஆபீஸ்ல இருந்து மெமோ வந்திருக்கு சார். என்னவா? சென்னையில் உள்ள தாதாக்களுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாகவும், உங்க தூண்டுதல் பேர்ல தான் மதக்கலவரம் நடந்ததாகவும் உளவுத்துறை சிஎம்க்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. நீங்க இதுக்கு சரியான விளக்கம் தரலைன்னா கட்சி மேலிடம் உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்குமா. இந்தாங்க. கிழிச்சானு.
என்னைய எவனும் புடுங்க முடியாதியா. அடுத்த சிஎம்ஏ நான் தான். சீட்டு கொடுத்தாதானே? என்னையா சொல்ற? நான் சிஎமோட பர்சனல் செக்ரட்டரி கிட்ட பேசினேன். வரப்போற எலெக்ஷன்ல 234 தொகுதியில எந்த தொகுதியிலும் உங்க பேர் இல்ல. முப்பது வருஷமா அரசியல் இருக்கேன். ஏங்கிட்டியாவா? நான் சொல்றத எழுதியா. சென்னை தாதாக்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எம்மதமும் சம்மதம் என்று வாழ்கின்ற நான் எந்த மத கலவரத்தையும் தூண்டவில்லை. என் உடம்பில் இருக்கும் கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை நம் கட்சியை களங்கப்படுத்த மாட்டேன். தாங்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க என் மனமோ துடிக்கிறது. ஆனால் என் உடல்நிலையோ ஒத்துழைக்க மறுக்கிறது. நான் தற்போது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெற்று வருவதால் எனக்கு ஒரு வார கால அவகாசம் அளிக்கும் வண்ணம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இந்த கட்சிக்காக 30 வருடமாக ஓடி ஓடி உழைத்த உங்கள் உண்மை தொண்டன் பெருமாள். சார், எப்படி சார் ஒரு வாரத்துக்குள்ள? சேரா அரெஸ்ட். சார், உயிரோடவோ அல்லது பிணமாகவோ. ஹாய், நில்லு நில்லு. ஹாய் போலீஸ், எப்படி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஹெல்ப் வேணுமா? சேரா எங்க? சேரா பையனுக்கு இன்னைக்கு பார்த்துட்டு பாபா கோயிலுக்கு குடும்பத்தோட போயிருக்கான். நாங்களும் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஓடிட்டு. ஏன்? உன்னை சுட சொல்லி என்கவுண்டர் ஆர்டர் வந்திருக்கு. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா எங்கேயாவது ஓடி போயிடு. ஷீரடி சாயி சாயி ராம். குருநாதல் நீ, குலதெய்வம் நீ. அநாத ரக்ஷகன் நீ. எமக்கென்ன வேண்டும் என்று நீ அறிவாயே, அதை நீ தரும் வரையில் காத்திருப்போம். விதி என்ன செய்தாலும் வேதனை இருந்தாலும் சாய்ராம் என்று ஜபித்திருப்போம். நீரில் விளக்கெரிய வைத்தவன் நீயே, கண்ணீர் துடைத்தெறிய உடன் வருவாயே. ஒளி தோன்றுமே சாய்ராம் 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 சாய்ராம், வழிகாட்டுமே சாய்ராம் 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 சாய்ராம். ஒளி தோன்றுமே வழிகாட்டுமே. ராமா ராமா, நீ இருக்க விதி நெருங்கி விடுமா. குருநாதல்
இங்க இருக்காத, ஓடிடு. யாருக்கும் தெரியாத பாதுகாப்பான இடம் ஏதாவது இருக்கா? இருக்கு. முதல்ல உங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் தங்க வை. இல்லனா எங்க எங்கன்னு கேட்டு உன் ஃபேமிலிய டார்ச்சர் பண்ணிடுவாங்க. போ, சீக்கிரமா போ. அம்மா, அம்மா, அப்பா, ரவி, நீங்க எல்லாம் கீதா எல்லாத்தையும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போ. போ. டேய், நான் உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்டா. அம்மா, என்னம்மா நீ? எல்லாருக்கும் ஒரு நாள் பிரச்சனை வருமா? இப்ப எனக்கு வந்திருக்குமா? அம்மா, இந்த ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுமா. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லலாம் நான் கேட்பேம்மா. போமா அப்பா, சொல்லுப்பா. வா போலாம். போமா, தயவுசெய்து போமா. அம்மா அப்பா பத்திரம் பாத்துக்க. சரி, குட்டியும் சக்கரையும் போலீஸ் போட்டு தள்ளிட்டாங்க. சுற்றி நிறைய பேர் மஃப்டியில் நிற்கிறாங்க. அடுத்து ஒன்று போட்டு தள்ளிடுவாங்க. டக்குன்னு எஸ்கேப் ஆகிடு. உள்ள வா. இங்கே வந்த உன்னை கொல்றதுக்காக என்கவுண்டர் ஆர்டர் போட்டாச்சு. தெரியும் பாய், குட்டியை போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நீ தமிழ்நாட்டுல இருக்காத, எங்கேயாவது ஓடிடு. அந்தமான், சிலோன் என்னால அனுப்பி வைக்க முடியும். இப்போ என்னால அதுதான் பண்ண முடியும். பாய், எனக்கு ஓடி போக தெரியாதா? அதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஒரு தடவை நான் சந்திக்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் எப்படி உன்னை சந்திப்பா? நான் சொல்றேன். ஹலோ, ஹோம் மினிஸ்டர் பெருமாள் சார் வீடு சொல்லுங்க. நான் கமால் பாய் பேசுறேன். சொன்னா தெரியும். கொஞ்சம் லைன்ல இருக்கு சார். லைன்ல வரானா? பெருமாள் சார் வீடு சொல்லுங்க. நான் கமால் பாய் பேசுறேன். சொன்னா தெரியும். கொஞ்சம் லைன்ல வரானா? ஹலோ. சொல்லுங்க பாய், உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சேராவை கொல்றதுக்கு என்கவுண்டர் ஆர்டர் போட்டிருக்காமே. என்ன பண்ண சொல்றீங்க பாய்? ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டான். ஒரு கொலை 2 கொலைன்னா ஹெல்ப் பண்ணலாம். எத்தனை கொலை தான் பண்ணுவான்? எல்லாம் மீறி போயிட்டான் பாய். ஏங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட பேசிட்டு வான்னு கொன்னுட்டான். இன்னும் அந்த அதிர்ச்சி இருந்து என்னால மீள முடியல பாய். அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எங்க இருப்பான்? எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பான். பிடிச்சிருவோம். எங்க ஓட முடியும்? சிட்டி முழுக்க செக் போஸ்ட் போட்டு ஜல்லடை போட்டு தேடி பிடிச்சிருவோம்ல. நான் பிடிச்சு கொடுத்தா? யோ கமால் பாய், அவன் மாத்திரம் எனக்கு கிடைச்சான்னா ஏன் மந்திரி பதவியோ உனக்கு தர்றமியா? என்ன வேலை சொல்லு? 50 லட்சம். 50 லட்சம். சரி பாய், இப்ப அவன் எங்க இருக்கான்? இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு அவன் என் வீட்டுக்கு வருவான். அதுக்கு முன்னால 8 மணிக்கெல்லாம் பணம் என் கைக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் வான்னு சொன்னாதான் அவன் வருவான். யோ, அதுக்கு முன்னாடியே உங்க வீட்டை தேடி பணம் வருமியா? ஆனா 2 கண்டிஷன். சொல்லு. 1, போலீஸ் இல்லாம பணத்தோட நீங்க மட்டும் சரியா 8 மணிக்கு என் வீட்டுல இருக்கணும். 2, சேரா சரண்டர் ஆகுறதுக்கு ஆசைப்படுறான். அவனை நீங்க கைது மட்டும் தான் பண்ணணும், சுடக்கூடாது. சரி, சத்தியமா அந்த பெருமாளோட வார்த்தையை நம்பு பாய். சத்தியமா? அண்ணா, பெருமாள் வார்த்தையை நம்பு பாய். 8 மணிக்கு வருவான். ஹலோ, சொல்லுங்க சார். நான்தாயா ஹோம் மினிஸ்டர் பெருமாள் பேசுறேன். சார் சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி சேரா கமால் பாய் வீட்டுக்கு போறான். கமால் பாயா? அதாயா சமாதானப்புறா ஐஸ் ஹவுஸ் தடா பார்ட்டி. அந்த பாயா? அவன்தான். இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு சேரா பாய் வீட்டுக்கு போறான். 9:30 மணிக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மப்டியில அந்த ஏரியாவை சுத்தி வளைச்சிருங்க. டோன்ட் வரி சார், இன்னைக்கு ராத்திரி போலீஸ் கஸ்டடியில சேரா இருப்பான். ஏயா சோத்த போட்டு ஜெயில் படிச்சுட்டு ஏத்துறீங்க? நீ என்ன காகி சட்டை போட்ட கடவுளா? அவனை சுட்டு பொசுக்கியா. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவன் செத்து போயிட்டானா செக் பண்ணு. அப்பவும் சாலின்னு வச்சுக்க. ஏன் சார்பா மண்டையில 2 போடு. என்ன புரியுதா?
ஒண்ணுக்கு போனா கூட பின்னாடியே வருவீங்களா? போங்க. என் பொண்டாட்டி கூட என்ன இப்படி கவனிச்சுக்கிற மாட்டா பாய். இந்தாங்க புடிங்க. நீங்க ரொம்ப நல்லவர் பாய். என்ன பாய், எண்ணி பார்க்க போறீங்களா? நான் எப்போ எண்ணி இருக்கேன்? எண்ணி பாருங்க, 25 லட்சம் கூட இருக்கும். ஏன்? நீ கொடுத்த வாக்க காப்பாத்துனதுக்காக 50 லட்சம், நான் கொடுத்த சத்தியத்தை மீறதுக்காக 25 லட்சம். இதை தவிர வேற என்னால என்ன செய்ய முடியும் பாய்? அவன் உயிரை என்னால காப்பாற்ற முடியாது பாய். ஏன் மந்திரி பதவி, அரசியல் வாழ்க்கை, இதையெல்லாம் காப்பாத்திக்கணும்னா அவனை கொலை பண்றதை தவிர வேற வழி இல்ல பாய். என்ன கண்ணு, நான் சொல்ற சரிதானே? பெருமாள், சேராவை நான் தான் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், அதை மறந்துடாத. அவன் உனக்காக எவ்வளவு அசிங்கமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கான். அட போங்க பாய், காசை கொடுத்தா கடவுளே வந்து வேலை செய்வான். நீங்க முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் பேர் என்ன? மண்டியில இருக்க வயல வர மாட்டேங்குது. அவன் போட்டா கூட அடிக்கடி பேப்பர்ல வரும்ல. போன வாரம் கூட ஒரு பொண்ணை போட்டானே, அடச்சே கத்தியில குத்துறான்ல. ஆண்டனி, கரெக்ட் கரெக்ட், மின்ட் ஆண்டனி. அவன் ரொம்ப பக்காவான பையனா இருக்கான், நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படுவான். என்ன விலைனாலும் பேசு, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட அவன் வேலைக்கு சேர்ந்தான்னா அவனை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்லு பாய். எனக்கு ஆண்டனிக்கும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றியா? தசையா, நீ உன்னையும் பாம்பையும் பார்த்தா முதல்ல உனதான் அடிச்சு கொள்ளுவேன். என்ன அடிச்சு கொள்றது இருக்கட்டும், முதல்ல ஆண்டனியோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. என்ன பாய் புழைக்க தெரியாத ஆளா இருக்க நீ? என்ன அனுப்பணும் முடிவு பண்ணிட்டல. தப்பு 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 பண்ணிட்டேன். நான் என்ன கடவுளா? மனுஷன் தானே, வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இப்ப அது ஒரு இஷ்யூ ஆகி போச்சு. இதோ நிக்கிறானே பாய், இவன் தான் அப்படி சொல்ல சொன்னான். முழிக்கிற முழிய பாரு, 75 லட்சத்தை வாங்கிக்கிட்டு உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறான். சேரா நான் பெக்காத மகனே. ஒரு வாட்டி மகனேன்னு சொன்னவும் மூளையெல்லாம் சிதறிடும். ஆமா, செதறிடும். கரெக்ட் பாய். நம்ம என்ன பாய் பேசணும் சொல்லுங்க பாய். சேரா, நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். ஒரு ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு காலையில கையெழுத்து போட்டு வெளியில வந்துடுறோம். இது சத்தியம், என் குழந்தை மேல சத்தியம். நீ நம்பல, நீ நம்ப மாட்ட, நீ என்னை நம்ப மாட்ட. ஏன்னா நீ என் பழைய சேரா இல்ல. சுடு சுடு, நெஞ்சில சுடு, இங்கதான் இருக்க நீ. சுடு. பொய் பொறுக்கி பொய், இப்படியே சொல்லி தாண்டா எல்லாத்தையும் நீ ஏமாத்திட்டு இருக்க. நீ என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு ஒரு ஆண்டனி கிடைச்சிட்டான். நாளைக்கு நீ அவனையும் கொன்னுடுவ. இன்னைக்கு ஒரு சேரா, நாளைக்கு ஒரு ஆண்டனி, அதுக்கப்புறம் ஒரு அக்பர், அதுக்கப்புறம் ஒருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன். இப்படி எத்தனையோ பேரை உருவாக்குற நீதாண்டா மோசமான கிரிமினல். என்ன கொன்னுறாத, உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சேரா, குனிஞ்சே உன் மண்டையா கொன்றுவேன். ஐயோ அம்மா, என்ன கொன்னுறாத, எனக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு. எங்களுக்கு இல்லையா? இருக்கு, என்ன வேணாலும் தர்றேன். என் குட்டியை உன்னால திருப்பி தர முடியுமா? சொல்றோம். ஏன் பேசி நேரத்தை வீண் பண்ற சேரா? உன்னால முடியல சொல்லு. இல்ல பாய், நான் தான் கொல்லணும். ஏய், சேரா, நீ தப்பி போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத. போ சேரா, சொல்றதை கேளு. போ.
என்னாச்சு? ஐயோ என்ன காப்பாத்து. என்னடா ஆச்சு? ஐயோ அப்பா சேரா, வெளிய போலீஸ் பையனை என்னடா? காப்பாத்துப்பா. என்னப்பா நீ? ஐயோ என்னப்பா வெளிய போலீஸ் நிக்குதுப்பா. என்ன காப்பாத்துப்பா. ஐயோ அப்பா 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 அந்த கதவு மூடுப்பா. கதவு மூடுப்பா. ஐயோ 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 அந்த கதவு மூடுப்பா. ஐயோ ஐயோ வெளிய போலீஸ் நிக்குதுப்பா. ஐயோ என்னப்பா நீ நான் சொல்லி என்னடா ஆச்சு சொல்றா? சேரா, ஐயோ 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 அம்மா 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 அந்த கதவு மூடுமா. கதவு மூடுமா. போலீஸ் வர சவுண்ட் கேக்குதுமா. அம்மா போலீஸ்காரங்க என்ன கொல்ல போறாங்கம்மா. அம்மா அந்த கதவு மூடுமா. ஐயோ அம்மா அம்மா சைலன்ட் சவுண்ட் கேக்குது. அந்த கதவு மூடுமா. அப்பா ஐயோ குட்டியை கொன்னுட்டானுங்கப்பா. அப்பா அப்பா அந்த ஏழுமலை அவன் தம்பி கர்ணா அந்த ரவுடி பசங்க வெளியே நிக்கிறானுப்பா. ஐயோ ஐயோ அப்பா எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன்ப்பா. எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன்ப்பா. அப்பா அவங்க எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன்ப்பா. அம்மா அப்பா ஐயோ அப்பா அப்பா அந்த ஏழுமலை என்ன கொன்னுடுவான்ல சொல்லு. ஏய் அப்பா சொல்லு. அம்மா அந்த ஜன்னல் மூடுமா. போலீஸ். சேரா, உனக்கு என்ன ஆச்சு? குழந்தை இருக்கான். அவன் தூங்குறான். அவன் தூங்கிட்டான். அவன் நல்ல சந்தோஷமா தூங்கிட்டான். நிம்மதியா தூங்கிட்டான். அப்பா அப்பா அந்த ஜன்னல மூட என்ன கொண்டுருவாங்களாப்பா. என்னடி நான் சொல்லிட்டு இருக்கேன் நின்று இருக்க. ஜன்னல மூடு. ஐயோ அம்மா என் குழந்தையை கொண்டுருவாங்கம்மா. எனக்கு பயமா இருக்குமா. என் குழந்தையை கொண்டுருவானுங்கம்மா. அம்மா என் குழந்தையை கொண்டுருவானுங்கம்மா. அம்மா என் குழந்தையை கொண்டுருவானுங்கம்மா. என் குழந்தையை கொண்டுருவானுங்க. அம்மா பேசக்கூடாது. அம்மா போலீஸ். அம்மா இருக்கல. நீ இருப்ப. நீ இருப்ப கூட. வா வா சரி வா. வாடா. அப்பா வா அப்பா ரவி வாடா. வா வா. பா ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல பொண்ணு. எங்கேயோ பையனை நல்லபடியா பாத்துக்க. அப்பா அம்மா அம்மா வா 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 போலாம். உட்காருடா. அம்மா நீ உட்காரு. நீ உட்காருப்பா. அம்மா நீ உட்காருமா. ஒண்ணும் இல்ல. சேரா, என்ன பாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லுடா. அம்மா அம்மா சவுண்ட் வருதுமா. அம்மா கதவு சாத்துமா. அம்மா சவுண்ட் வருது. கதவு சாத்துமா. என்ன கொன்னுடுவாங்கம்மா. ஐயோ அம்மா. யாரும் இல்லப்பாங்க. இல்லம்மா நிக்கிறாங்கம்மா. அம்மா தான்டா இருக்க. அம்மா இருக்கல. அம்மா என் கண்ணு பாருமா. நான் தூங்கி 3 நாள் ஆச்சுமா. எனக்கு தூக்கம் வர மாட்டேன். என்ன தூங்க வைமா. அம்மா அம்மா நான் குடிக்கணுமா. அம்மா நான் குடிச்சு 3 நாள் ஆச்சுமா. அம்மா நான் குடிச்சு 3 நாள் ஆச்சுமா. அம்மா அம்மா இதை அம்மா நகமா 800 இருக்கிறாம்மா. அம்மா பத்தாதம்மா. அம்மா எனக்கு கரோசினாவது வாங்கி கொடுப்பா. நான் குடிக்கணுமா. அம்மா இந்தாம்மா. அம்மா 4 லட்சம்மா. அம்மா இதை எங்கேயாவது வித்து வாங்கி கொடுமா. அம்மா அம்மா நான் குடிக்கணுமா. அம்மா அம்மா நான் தூங்கணுமா. என்ன தூங்க வைமா. அம்மா என்ன தூங்க வைமா. ஐயோ அம்மா ஐயோ அம்மா நான் தூங்கணுமா. என்ன தூங்க வைமா. அம்மா நான் தூங்கணுமா. அம்மா அம்மா இதுக்கு பேர் மேகசின். இத இப்படி லோட் பண்ணணும். இதுக்கு பேர் ட்ரிகர். இதுல விரல் வச்சு நீ யார சுடணும்னு நினைக்கிறையோ கரெக்டா எய்ம் பண்ணி ட்ரிகர் அழுத்துனா டடா 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 ஆத்தம் க்ளோஸ். அம்மா இல்ல இல்ல என் பையனை நான் கொல்லல. என் பையனை நான் கொல்லல. அவனை தூங்க வச்சிருக்கேன். சேரா சேரா சேரா. கீதா கீதா, நீ ஒரு அம்மா தானே.
நான் அப்படி பண்ணுவேன். நானே அவனை கொல்லுவேனா? அவன் தூக்கம் வரலன்னு சொன்னான். தூங்க வச்சுட்டான். அவனை நான். ஏன்டா சேரா தப்பு பண்ணேன்னு கேட்டா ஏன் எதிரில் அநியாயம் நடந்தது, அதனாலதாமா தப்பு பண்ணேன்னு சொல்லுவான். இது மாதிரி எவ்வளவோ பேருக்கு நடக்குது. ஆனா அவங்களாம் இவன மாதிரி ஆவலையே. நான் படிக்காதவதான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்னா அவனை நான் பெத்தவ. ஆனா அவன் செஞ்சதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.